நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். விளக்கம். தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மீண்டும் பணி கேட்டு போராடும் ஆசிரியர்களை கைது செய்ய முயன்ற காவல்துறை. போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஆசிரியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. மது போதையில் ஓசியில் சிகரெட் கேட்டு ரகளை. தர மறுத்த கடைக்காரர் மீது தாக்குதல். 2 பேர் கைது. தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது. போலீசாரின் வாகன சோதனையின் போது சிக்கினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட 288 ஆசிரியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 4 ஆசிரியர்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போது பள்ளி கல்வித்துறையால் காலியாக இருந்த ஆசிரியர் பணி இடங்களுக்கு நிதிச்சுமை இருப்பதாக கூறி 288 ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டனர். மேலும் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தது. இதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர்களுக்கு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் இதனை அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அரசுக்கு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தனர். இதனிடையே கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் துறையின் அமைச்சர் நமச்சிவாயம் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களின் ஒப்பந்தம் மார்ச் மாதத்துடன் முடிந்து விட்டதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் சட்டப்பேரவையில் அமைச்சரை அறிவித்தது போல் தங்களுக்கு பணி நிரந்தரம் ஆணையை வழங்க வலியுறுத்தி சட்டப்பேரவை பின்புறம் சாலையில் அமர்ந்து தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கும் வரை வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என கூறி கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை கலைந்து செல்ல மாட்டோம் என தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட 4 பெண் ஆசிரியர்கள் மயக்கமடைந்தனர். அவர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பணி கேட்டு கடந்த 3 நாட்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் 4 ஆசிரியர்கள் மயக்கமடைந்தது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஐயோ
கோரிமேடில் ஓசி சிகரெட் கேட்டு டீ கடை வியாபாரியை கத்தியால் வெட்டிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கடப்பேரிக்குப்பத்தை சேர்ந்தவர் ஹரீஷ். ஜிப்மர் மருத்துவமனை எதிரே டீ மற்றும் டிஃபன் கடை நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் திலாஸ்பேட்டை வீமன் நகரை சேர்ந்த வீரப்பன் மகன் சசிகுமார், குர்மாம்பேட் ஆறுமுகன் மகன் கிருஷ்ணராஜ் ஆகியோர் மது போதையில் ஹரீஷ் கடைக்கு சென்று ஓசியில் சிகரெட் கேட்டனர். இதற்கு ஹரீஷ் பணம் கொடுக்காமல் முடியாது என கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த சசிகுமார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஹரீஷின் முகத்தில் வெட்டியும், கிருஷ்ணராஜ் கடையில் இருந்த சோடா பாட்டிலை எடுத்து ஹரீஷின் தலையில் தாக்கியும் கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த ஹரீஷ் ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டார். அவர் அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து சசிகுமார் மற்றும் கிருஷ்ணராஜை இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்கள் மீது அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வெப்ப அலை வீசுவதால் கடல் அரிப்பு, இடி மின்னல் ஆகியவை புதுச்சேரி மாநிலத்தின் பேரிடர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கலெக்டர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சமீப காலமாக மாறி வரும் சுற்றுச்சூழல், வானிலை, பருவநிலை காரணமாக கோடைக்காலம் மிக நீளமாக மாறி வருவதுடன் வெப்பமும் அதிகரித்து வெப்ப அலை வீசி வருகிறது. கடலோரங்களை பொறுத்தவரையில் கடல் நீரானது கரையினை அரித்து நிலத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. மேலும் மழை காலங்களில் குறைவான நாட்கள் மட்டுமே மழை பெய்தாலும் ஓரிரு நாட்களில் பெரும் இடி மின்னல் காற்றுடன் பெய்து பேரிடராக மாறிவிடுகிறது. இதன் காரணமாக ஊர்களின் உள்கட்டமைப்பு பெரிதும் பாதிக்கப்படுகிறது. விலை மதிக்க முடியாத மனித உயிரிழப்புகளையும் இழக்க நேரிடுகிறது. இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையானது இந்த வெப்ப அலை வீசுதல், கடல் அரிப்பு, இடி மின்னல் ஆகியவை புதுச்சேரி மாநிலத்தின் பேரிடர்களாக அறிவித்துள்ளது. அதன்படி இந்த 3 பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு அல்லது காயமடையும் சம்பவங்களில் மாநில பேரிடர் மீட்பு நிதி விதிமுறைகளின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேச பேரிடர் மீட்பு நிதியில் இருந்து இழப்பீடு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை நெட்டப்பாக்கத்தில் மோட்டார் சைக்கிள் திருடர்கள் 3 பேர் கைது. நெட்டப்பாக்கம் பகுதிக்கு உட்பட்ட பல ஊர்களில் மோட்டார் சைக்கிள் அடிக்கடி திருடு போவதாக புகார் அடிப்படையில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் நெட்டப்பாக்கம் வட்ட ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் வீரபுத்திரன் தலைமையில் குற்றப்பிரிவு போலீசார், SGA பாஸ்கரன் தலைமை காவலர் வீரபாலு, சத்யமூர்த்தி, அசோகன், ஊர்காவல்படை வினோத் உட்பட போலீசார் சூரமங்கலம் சந்திப்பில் வாகன சோதனையில் இரவு 11 மணி அளவில் ஈடுபட்டனர். அப்பொழுது திருவக்கரை அருகே உள்ள கொடுக்கூரை சேர்ந்த 20 வயதான பானு பிரசாத் என்பவரும், வானூர் அருகே உள்ள எரையூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவரும் வாகன சோதனையில் சிக்கினர். அப்பொழுது அவர்கள் இருவரும் போலீசாரிடம் முன்னுக்கு பின் முரணாக பேசினர். இதனையடுத்து போலீசாரின் மேலாதிக்க விசாரணையில் பானு பிரசாத் வாக்குமூலப்படி அவருடைய ஓனர் மெக்கானிக் விஜயகுமார் என்பவரை கைது செய்து அதனை அடுத்து அவரிடம் இருந்த 6 ஸ்பிளெண்டர் மோட்டார் சைக்கிள் மற்றும் உதிரி பாகங்களும் கைப்பற்றப்பட்டன. இவர்களின் மொத்த மதிப்பு 3,40,000 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக பகுதியை சேர்ந்த மோட்டார் சைக்கிள் திருடர்கள் நெட்டப்பாக்கம் பகுதியில் தங்கள் கைவரிசையை காட்டிய 24 மணி நேரத்திலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்பது பாராட்டுக்குரியதாகும். இதனை அடுத்து SSP கலைவாணன் மற்றும் SP வம்சிதர் ரெட்டி ஆகியோர் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் மற்றும் போலீசாரை வெகுவாக பாராட்டினார். காரைக்கால் மாவட்டம் நிரவி காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் என்ற பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வு அளிக்கும் குறை தீர்ப்பு முகாம் நடைபெறும். அதேபோல் இவ்வாரம் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டம் நிரவி காவல் நிலையத்தில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் காவல் நிலைய ஆய்வாளர் மரி கிறிஸ்டியன் பால், சிறப்பு பிரிவு மற்றும் சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீன்குமார், காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர், நிரவி காவல் நிலைய உதவி ஆய்வாளர், திருப்பட்டினம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர், காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்கள் தங்களின் புகார்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் நேரடியாக விவரித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி தற்பொழுது நிரவி காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பலர் பங்கு பெற்று தங்களது புகார்களை அளித்தனர்.
மேலும் புகார்களாக சாலை போக்குவரத்து மற்றும் பெண்கள் சார்ந்த புகார்கள் பெறப்பட்டன. பெறப்பட்ட அனைத்து புகார்களும் விசாரித்து விரைவில் தீர்வு காணப்படும் எனவும், பொதுமக்களுக்கு காவல்துறையினர் என்றும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் உள்ளனர் என்பதற்காக திருப்பட்டினம், நிரவி மற்றும் நகர காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் எனவும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புதுச்சேரி, கடலூர் விவசாயிகள் வெள்ள நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு வழங்க கோரி விண்ணப்பம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழை விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கியது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் 50% அளவுக்கு கூட வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை. அதோடு பயிர் காப்பீடு பக்கத்து மாவட்டம் கடலூருக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விழி பிதுங்கி நிற்கின்றோம். நாங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்த பயிர்கள் முற்றிலும் நாசமாகி போனது. எங்களையும் தமிழக மைந்தர்களாக எண்ணி எங்களுக்கும் நிவாரணம் வழங்க தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நிலமிருந்தும் ஏழையாகவும் வயிற்று சோற்றுக்கு வழியில்லாமல் அழுகிறோம். இந்த நிலையை தொடர்ந்தால் நாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்ற கவலை அளிக்கிறது. ஆகவே மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்கள் தாய் உள்ளம் கொண்டு எங்களுக்கு உதவுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்று அவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் காண்டீபன் விவசாய சங்க விழுப்புரம் மாவட்ட தலைவர் காண்டீபன், எம். முருகன், துணை செயலாளர் விழுப்புரம் மாவட்டம், தேசிய விவசாய சங்க தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். மீண்டும் பணி கேட்டு கடந்த 4 நாட்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் இப்பிரச்சனையில் முதலமைச்சர் ஆளுநரை சந்தித்து அவர்களுக்கான ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏனாம் பிராந்தியத்தில் 2 அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக கடந்த 2 மாதங்களாக குப்பை வாரப்படாமல் உள்ளது. இதனால் தொடர்ந்து துர்நாற்றம் வீசி வருவது மட்டுமல்லாமல் மக்கள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக மக்களின் நலன் கருதி அதிமுக முழு கதவடைப்பு போராட்டத்தையும் நடத்தியது. ஆனால் அங்குள்ள இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் இருவரும் ஏனோ அந்த பகுதியின் குறுநில மன்னர்கள் போன்று குப்பையை வாராமல் தடுத்து வருகின்றனர். அங்குள்ள நிர்வாக அதிகாரி முனுசாமி அரசியல்வாதிகளின் தலையாட்டி பொம்மை போன்று செயல்பட்டு வருகிறார். மக்களின் சுகாதாரம் சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்காத ஏனாம் மண்டல நிர்வாகி அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியரும் தலைமை செயலரும் உடனடியாக எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஒப்பந்த ஆசிரியர் பிரச்சனையில் ஆளும் அரசு சட்டமன்றத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அந்த ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்திருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சகட்டமாகும். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மக்களின் நம்பிக்கையை எந்த அரசாக இருந்தாலும் இழக்கக்கூடாது. இப்பிரச்சனையில் முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தங்களது உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களை அரசு காவல்துறையை ஏவிவிட்டு அடக்குமுறையை கையாள்வது தேவையற்ற ஒன்றாகும். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை அழைத்து துணைநிலை ஆளுநர் பேச முன்வர வேண்டும் என தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பாரத துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் பிறந்தநாளை ஒட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் பிறந்தநாளை ஒட்டி விமான நிலைய சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட காவல்துறை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் இடையிலான நட்புறவு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற காரைக்கால் மாவட்ட காவல்துறை அணிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட காவல்துறை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் இடையிலான நட்புறவு கிரிக்கெட் போட்டி காரைக்கால் புறவழிச்சாலையில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 12 ஓவர் போட்டிக்காக காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா டாஸ் செய்தார். முதலில் பேட்டிங் செய்த இந்திய கடலோர காவல் படையினர் முதல் சுற்றில் 12 ஓவர் ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகள் இழந்து 68 ரன்கள் எடுத்தனர்.
69 ரன்கள் இலக்காக கொண்டு இரண்டாம் சுற்றில் பேட்டிங் செய்த காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் 8 ஓவரில் 4 விக்கெட்டுகள் இழந்து 71 ரன்கள் எடுத்து விறுவிறுப்பாக போட்டியினை முடித்து வென்றனர். மேலும் இரு அணிகளின் ஆட்டமானது விறுவிறுப்பாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. இதனை பொதுமக்கள், காவல்துறையினர் மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் உற்சாகமாக கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து இரு அணிகளுக்கும் இந்திய கடலோர படை காரைக்கால் கமாண்டிங் அதிகாரி கமாண்டன்ட் சௌமாய் சந்தோலா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரிராயலு வீதி மற்றும் சின்ன வாய்க்கால் வீதி இடைப்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிவாசல் எதிர்ப்பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை பெய்த மழை காரணமாக பள்ளிவாசல் எதிர்ப்பகுதியில் மழைநீர் தேங்கி நின்றது. அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உடனடியாக அங்கு சென்று நகராட்சி ஊழியர்களுடனும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க அலுவலக சேவர்களுடன் இணைந்து தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். காரைக்காலில் ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் தினந்தோறும் அம்மனை வழிபட்டு வரும் பசுமாடு காண்பவரை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் அனைத்து வாரங்களிலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்று வருவது வழக்கம். மேலும் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டு செல்வதும் இங்கு காணப்படுகிறது. இந்த நிலையில் இவ்வாலயத்திற்கு தினம்தோறும் காலையில் ஒரு பசுமாடு வந்து நின்று நீண்ட நேரம் அசையாமல் ஆலயத்தின் முன் நின்று அம்மனை வழிபட்டு செல்கின்றது. இது ஏதோ ஒரு நாள் நடைபெறும் நிகழ்ச்சியாக இல்லாமல் தினமும் காலையில் இந்த பசுமாடு ஆலயத்திற்கு வந்து ஏழை மாரியம்மனை வழிபட்டு பின்னர் அங்கிருந்து நகர்ந்து செல்லும். இந்த நிகழ்வு காண்பவரை மிகவும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது. வில்லியனூர் லூர்து மாதா ஆலயத்தின் குளம் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி தொடக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் ஆய்வு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் 142 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் 1924ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த குளத்தில் புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் கண்ணோய், தோல் வியாதிகள் மற்றும் பலவிதமான நோய்களில் இருந்து குணமாகி வருவது ஐதீகம். மேலும் வில்லியனூர் மாதா குளத்தை தொடர்ச்சியாக 9 சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் பக்தர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த மசபியோல் என்ற குகையின் அற்புத சுனையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் புனித நீர் கொண்டு வரப்பட்டு வில்லியனூர் மாதா குளத்தில் கலக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதா குளம் கடந்த பெஞ்சல் புயல் மழையின் காரணமாக மிகுந்த சேதமடைந்து இடிந்து விழுந்தது. இந்த நிலையில் குளத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருமாறு மாதா கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாதா குளம் புதியதாக கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதா குளத்தை புதியதாக கட்டுவதற்கான திட்ட வரைபடம் தயாரிக்கப்பட்டு இன்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர், மாதா கோவில் பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் நிர்வாகிகளுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா குளத்தை நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது குளத்தை பழமை மாறாமல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கட்டுமான பணியை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட், ஊர் முக்கியஸ்தர்கள் விஸ்வநாதன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், சந்தான கிருஷ்ணன், கார்த்தி, சண்முகம், ஜேக்கப், பிரதாப், கணேஷ், டோம்னிக், லூகாஸ், ரகு, பாஸ்கர், சங்கர், மகேஷ், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வல்சராஜ் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர்.இ. சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிறந்த நாள் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அண்ணா சாலை ஜெயின் கோவில் அருகே நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம்பி வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர்கள் வழக்கறிஞர் சுவாமிநாதன், தனுசு, செயலாளர்கள் கோவிந்தராஜ், செந்தில்குமார், ராஜாராம், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன், காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் அசோகன், ரவிச்சந்திரன், தயாளன், பிரபு, ஐயப்பன், ஆனந்த், ஜெயலட்சுமி, முத்தமிழ், குணசுந்தரி, குணபூஷணம், ரெஜினா, சாந்தி, தேவி, ராணி, பிரேம்குமாரி, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கோவிந்தராஜ், ரமேஷ், வழக்கறிஞர் குமரன், மோகன், பன்னீர், உதயகுமார், தமிழ், அழகன், சிவபாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவாவிற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சாலை வசதியின்றி காணப்பட்டது. இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவாவிடம் சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா முயற்சியில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் இருந்து தலைவர் சுதர்சனம், செயலாளர் திருக்குமரேசன், முன்னாள் தலைவர் சுந்தர்ராசு, நிர்வாகிகள் இலூருதீன், சிவகுமார், பொன்னியின் செல்வன், ஆறுமுகம், ராமச்சந்திரன், உதயசங்கர், நந்தகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். உறுவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் 5ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் வீர பாஞ்சாலி அவதாரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உறுவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் 5ஆம் நாள் உபயதாரர் வேலு கவுண்டர் தலைமையில் தலைவர் மாணிக்க முன்னிலையில் விழா நடைபெற்றது. இதில் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் வீர பாஞ்சாலி அவதாரத்தில் உற்சவ வீதி உலா நடைபெற்றது. மேலும் மின் அலங்காரங்களுடன் சுவாமி வீதி உலாவும், வான வேடிக்கைகளும், தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி திருமாவளவன், கோவில் தலைவர் மாணிக்கம் மற்றும் உபயதாரர் வேலு கவுண்டர் மற்றும் ஊர் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் அஇஅதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி திறந்து வைத்தார். கோடை காலம் துவங்கியதை அடுத்து நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வெயிலில் இருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக்கொள்ளும் வகையில் பல்வேறு கட்சியினர், அமைப்புகள் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுக சார்பில் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்டமங்கலம் ஒன்றியம் கோண்டூர் கூற்றோட்டில் நீர்மோர் பந்தலை சக்கரபாணி எம்எல்ஏ திறந்து வைத்தார். இதில் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் முன்னிலை வகித்தார். இந்த நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, இளநீர், மோர், நன்னாரி போன்றவைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆணைக்கிணங்க சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஒப்புதலோடும் தாமோதரன் முன்னிலையிலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் இளைஞரணி ஊசுடு தொகுதி தலைவர் வீரப்பன் தலைமையில் கூடப்பாக்கம் கிராமத்தில் கொசு மருந்து தெளித்தல் மற்றும் கொசு மருந்து புகை அடிக்கப்பட்டது. இதில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணியின் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்.
அவ்வளோவா. மீண்டும் முக்கிய செய்திகள். மீண்டும் பணி கேட்டு போராடும் ஆசிரியர்களை கைது செய்ய முயன்ற காவல்துறை. போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஆசிரியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. மது போதையில் ஓசியில் சிகரெட் கேட்டு ரகளை, தர மறுத்த கடைக்காரர் மீது தாக்குதல், 2 பேர் கைது. தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது. போலீசாரின் வாகன சோதனையின் போது சிக்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.